ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா தேவசன் சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு இந்த யூடியூப் சேனலுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கார்த்திகை தீபம் தமிழர்களின் பழமையான பண்டிகையாக தான் இருக்குது. இதை பற்றி அகநானூறு போன்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான ஆராய்ச்சிப்பதற்கும் அவரிடமிருந்து ஆசிகள் பெறுவதற்காகவே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கார்த்திகை தீபத் திருநாள மிகவும் பிரபலமாக திருவண்ணாமலையில் கொண்டாடப்படுறாங்க. ஸ்ரீ அண்ணாமலையால் அருள் புரியும் திருவண்ணாமலையில் மாலை 6 மணிக்கு பிரம்மாண்டமான தீபம் ஏற்றுவாங்க. இது சிவபெருமானின் அருளை பிரதிபலிக்கிறது. இந்த நிகழ்வை காண பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கூடியிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் இந்த தெய்வீக தீபத்தை காண்பதன் மூலம் சிவபெருமானை தங்கள் அருகிலேயே தரிசிப்பதாக உணர்ந்து அவர்கள் அருளை பெறுறாங்க. ஒரு சமயம் மகாவிஷ்ணு, பிரம்மா இருவரும் சிவபெருமானின் முடியை தேடிச் சென்று அதை காண முடியாமல் தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்றாங்க. அப்போது மகாவிஷ்ணு, பிரம்மா இருவருக்கும் சிவபெருமான் ஒளிப்பிழம்பாய் காட்சியளிக்கிறாரு. தாங்கள் கண்ட காட்சியை உலக மக்களுக்கும் காட்டி அருள வேண்டும் என்று இருவரும் கேட்டுக்கொள்ள, திருக்கார்த்திகை நாளன்று சிவபெருமான் பக்தர்களுக்கு ஒளிப்பிழம்பாய் ஜோதி வடிவில் காட்சி தருவதா ஐதீகமாக சொல்றாங்க. கார்த்திகை மாதத்துல கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் தான் தீபம் ஏற்றுவது வழக்கமாகும். இந்த திருநாளில் மக்கள் வீடுகளில் தீபம் ஏற்றி ஒளிரச் செய்வாங்க. இந்த மாதம், அதாவது நாளைக்கு 13ஆம் தேதி கார்த்திகை தீப திருநாள் வருது. இந்த நாளில் சரியாக மாலை 6 மணிக்கு வீடுகளில் தீபம் ஏற்றுவது சிறப்பு. வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கை முதல் நாளே நன்கு சுத்தம் செய்து வைத்துக் கொள்வது நல்லது. வாசலோட இருபுறமும் வைக்கப்படும் 2 விளக்குகள் மட்டும் புதிதாக இருக்க வேண்டிய அவசியமாகும். மற்ற இடங்களில் பழைய விளக்குகளை பயன்படுத்தலாம், தவறில்லை. ஆனால் விளக்குகளை முதல் நாளே சுத்தம் செய்து வைக்க வேண்டும். தீப திருநாள் அன்று விளக்குகளை கழுவுவது சரியான முறையல்ல. சில வாசலில் குத்து விளக்கு ஏற்றுவாங்க. அவ்வாறு குத்து விளக்கை பயன்படுத்தும் போது அழகாக கோலமிட்டு அதை நடுவில் வைப்பது சிறந்தது. விளக்கில் நெய், நல்லெண்ணெய், பஞ்சதீப எண்ணெய் ஆகியவற்றை ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தலாம். வீட்டில் மொத்தம் 27 தீபங்கள் ஏற்ற வேண்டும். முதல்ல வாசல் படியில் தீபம் ஏற்றிய பிறகு வீட்டினுள் தீபத்தை எடுத்து வைக்க வேண்டும். பூஜை அறையில் தீபம் ஏற்றி எடுத்து செல்லக்கூடாது. அந்த தீபம் குறைந்தது 30 நிமிடங்களாவது எரிய வேண்டிய அவசியம். மறக்காமல் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்க. மறக்காமல் ஏன் கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காமல் இருக்காதீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.